பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு ஆளாக கடந்து போகவும் நீர் செய்த நன்மைகளை வசனத்திற்கு மகிமையான சாட்சியாய் சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமார்களே. வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ரட்சிக்கப்படாதவர்களோ அல்லது ரட்சிப்பை பெற்ற நம்மை போன்ற ஜனங்களோ எல்லோருமே இந்த பூமியில் தங்களுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற ஒரு குடும்ப வாழ்வை வாழ வேண்டியிருக்கிறது. அப்படித்தானே? ஒரு குடும்பத்தில் திருமணத்தின் போது ரட்சிக்கப்பட்டவர்களாய் கணவனும் மனைவியுமாய் அவர்கள் நினைக்கப்படுவார்களே, ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில வேளைகளில் யாராவது ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருந்து, அதிலும் ஆண்கள் ரட்சிக்கப்படாமல் சொந்த உறவுகளின் அடிப்படையில் திருமணம் நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பொழுது பாவம், இந்த ரட்சிக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் மிகுந்த பயத்தோடு ஆண்களாக இருக்கிறதினாலே அவர்களுக்கு பயந்து பயந்து தங்கள் வாழ்வை நடத்த ஆரம்பிக்கிறார்கள். ஏனெனில் தனது கணவனை ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டிய பெரிய பொறுப்பு அவர்களுக்கு இருப்பதால் மிகுந்த சாந்தத்தோடும் பொறுமையோடும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டி இருக்கிறதே. அப்படி கனியுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாக பெண்கள் இருப்பார்களே, ஆனால் தங்களது கணவர்களை இன்றைய வசனத்தின்படி நிச்சயமாக ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். ஸ்திரீகளே, கனியுள்ள ஜீவியம் செய்யுங்கள், ஜெயம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த வசனத்திற்கு சாட்சியாய் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, சபையிலே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பாரம்பரியமான இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தார், ஒரு தாய், அவங்களுக்கு ஒரு மகள், ஒரு மகன் இங்கே ஞானஸ்தானம் பெற்றார்கள். சபையிலே ரொம்ப ஐக்கியத்தோடும் நிறைய காரியங்களை பொறுப்படுத்தி செய்வதிலும் அந்த வாலிப மகள் மிகவும் குறியாக இருந்தால் கர்த்தருக்கு காரியம் செய்கிறதில்லை. இப்படி இருந்த நாட்களிலே பொருளாதார காரியத்தின் நிமித்தமாக அல்ல, உறவுகளின் நிமித்தமாக அந்த மகளுக்கு உறவின் முறையிலே ஒரு திருமணம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஆனால் தம்பி ரொம்ப நல்லவர், மாப்பிள்ளை தம்பி ரொம்ப நல்லவர். ஆனால் அதே சமயத்தில் மகா வைராக்கியமான
ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த பையனாக இருக்கிறதுனால இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு அவங்க கேட்கும்போது இவங்களுக்கு என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. உறவை தவிர்க்க முடியாதபடி கல்யாணத்திற்கு சரி என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் திருமணத்தை எந்த முறையில் நடத்துவது என்று பார்க்கும் பொழுது ஆண் பிள்ளை ஆகிட்டே மாப்பிள்ளை விட்டார். இல்லை, நீங்கள் கல்யாணத்தை மட்டும் இந்த இந்து முறைப்படி நடத்திருங்க, அப்புறம் வந்து பையன் கிறிஸ்டியன் ஆனால் கூட எங்களுக்கு கவலை இல்லை, எங்கள் சொந்தக்காருக்கு நாங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இவங்க நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால் மனுஷர்களை விட எங்களுக்கு ஆண்டவர் தான் முக்கியம், அதனால் இந்து முறைப்படி கல்யாணம் பண்ண முடியாதுன்னு இப்படி கொஞ்ச நாட்கள் இது பிரச்சனையாக இருந்து கொண்டே இருந்தது. எனக்கு அருமையான பெயர் சொல்ல விரும்பவில்லை. அதனாலே கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சு கடைசியில் இந்த திருமணத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவரை ஏற்படுத்தினார். அப்போ அந்த பெண் வந்து என்ன கேட்ட, அங்கிள் என்ன பண்ணுறதுக்கு அங்கிள், எங்கள் சூழ்நிலை உறவில் வந்து கட்டாயம் திருமணம் செய்யணுன்ற ஒரு காரியம், ஆனால் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, என்ன செய்யட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் இந்த வசனத்தை எடுத்து காண்பித்தோம்மா, அந்த வசனம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒருவேளை உன்னுடைய கணவனை நீ ரட்சிப்பாயோ யாருக்கு தெரியும் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. உன்னை நல்ல நடக்கையை பார்த்து அந்த மகன் கூட ரட்சிக்கப்படலாம். ஆனால் ஒன்று, இந்து முறைப்படி போய் அந்த பாரம்பரிய சாங்கியங்களின்படி சடங்குகளின்படி திருமணம் செய்கிறது ஆண்டவர் விரும்பலாமா? சாதாரணமாய் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, நாளைக்கு அந்த தம்பி இங்கே ஆதாயப்படுத்தலாம், அந்த தம்பியை கொண்டு வாங்க என்று சொன்னேன். அவங்க வந்தப்போ அந்த தம்பி சொன்னான், அங்கிள் இது வந்து குடும்பத்திற்கு பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சில மரியாதையை எங்களுக்கு வந்து இந்து முறைமையில் வந்து கடவுளுக்கு மரியாதை கொடுக்கறத விட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற முறையில் தான் வாழ்வாங்க. அதனால் ஆனால் இவளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் முதல்னு சொல்லும்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நான் முழுமனதோடு சம்மதிக்கிறேன். ஆனால் திருமணம் மட்டும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் முறைப்படி இந்த 2 சடங்கு இல்லாதபடி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டு நான் சொன்னேன். சரி மகனை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த நாளிலே ஜெபித்து அந்த பிள்ளைக்கு அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக ஒரு கவர்மெண்ட் மேரேஜ் அந்த நாளிலே நடந்து முடிந்தது. முடிந்த 2ஆம் நாளிலே அந்த மகன் சந்தோஷமாக ஓடி வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மூடிய ஞானஸ்நானம் பெற்று அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து கணவனும் மனைவியுமாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் சபை நடுவே வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற கிளம்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவே, அதை எப்படியாக நடத்த வேண்டும் என்று கர்த்தர் சித்தமாக இருக்கிறீரோ அப்படியாய் நீர் நடத்தி முடிக்கும்படியாய் நாங்கள் சிந்திக்கிறோம். கேட்ட இந்த சாட்சிக்காய் உமக்கு நன்றி. பெண்கள் மனைவிமார்கள் தங்களுடைய கற்புள்ள சாந்தமுள்ள நடக்கையினாலே தங்களுடைய கணவர்களை போதனையே இல்லாமல் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாய் இந்த சாட்சி நடந்து முடிந்ததற்காக மக்கு நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.